அன்பார்ந்த அனைவருக்கும் அன்பு வணக்கம். நம்ம சேனலில் இன்றைக்கி சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிங்க. ஹெல்த்தியான ரெசிபின்னு கூட சொல்லலாம். பப்பாளிக்காயை வச்சு இந்த டிஷ் செய்ய போகிறோம். புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது செய்கிறதுக்கு சாப்பாட்டு அரிசி நான் 1 டம்ளர் எடுத்திருக்கேங்க. இப்போ அதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துடலாம். அது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன். உளுந்து கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. இப்போது இது ரெண்டுமே 2 தடவை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு இப்போ இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி 4 மணி நேரம் இதை நல்லா ஊற வச்சுக்கலாம். இப்போது 4 மணி நேரம் கழித்து அரிசி நல்லாவே நமக்கு ஊறி வந்துருச்சு. நான் இன்றைக்கி மீடியம் சைஸ் பப்பாளியில் 1/4 பாகம் அளவு எடுத்திருக்கேன். இது 200 கிராம் வரும். இதை தோல் சீச்சிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக இதை கட் பண்ணிடுங்க. கட் பண்ணி வச்ச பீசஸை இப்போ ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காம இது கொரன்னு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். இதுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச அரிசியை இதில் சேர்த்துட்டு இப்போது இதுக்கு தேவையான உப்பை நான் இப்போவே இதிலே சேர்த்துட்றேங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இந்த மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அது கூட கலந்து நல்லா அடித்து நல்லா கலந்து கொடுத்துருங்க. இப்போ இந்த மாவை ஒரு 10 மணி நேரம் நல்லா இது புளிச்சு வரட்டும். 10லேருந்து 12 மணி நேரம் நல்லா புளிச்சு வரட்டும். ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக புளிச்சாலும் பரவாயில்ல. இப்போது மாவு நல்லாவே புளிச்சு வந்துருச்சு. கரண்டியால் ஒரு தடவை அதை நல்லா கலந்து கொடுத்துருங்க. அதுக்கடுத்து தோசை தவாவை ஹீட் பண்ணிவிட்டு நம்ம எப்போவுமே நார்மல் தோசை எப்படி நம்ம தோசை வார்ப்போமோ அதே மாதிரியே தோசை இப்போ வார்த்தரலாம். தோசையை ஊற்றிட்டு அதுக்கு மேலே 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு இதை மூடி போட்டு வேக வச்சுக்கணுங்க. அடுப்பை மிதமான சூட்டிலே வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பக்கம் வெந்ததும் இந்த தோசையை மெதுவாக திருப்பி போட்டுருங்க. திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துடலாம். இதே மாதிரி மிச்சம் இருக்கிற மாவையும் ஊற்றி எடுத்துருங்க. சூப்பரான பப்பாளி தோசை நமக்கு ரெடி ஆயிரும். எப்போவுமே ஒரே மாதிரி தோசை சாப்பிட்றத விட இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தோசை சாப்பிடும் போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த தோசை தேங்காய் சட்னி கார சட்னியோட ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த சமையலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.